அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் நிஃப்டியோட மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. இன்றைக்கி டிசம்பர் 26ஆம் தேதி. இதில் என்ன மாதிரி இம்பேக்டட் இருக்கலாம் வாய்ப்பு அப்படிங்கிறதை நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். இப்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஜனவரி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது 23,952 வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. நம்மளுக்கு ஃப்யூச்சரோட ஜனவரியோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 23,929. இப்போ ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தென்படுகிறது. என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா 200 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்காங்க. இதே ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 40 புள்ளிகள் இருக்கிறாங்க. இந்த 40 புள்ளிகளோட கேப் அப்படிங்கிறது கண்டிப்பாக சுருக்கமாகணும். சுருக்கம்னா என்னென்னா மார்க்கெட்டில் 0 அப்படிங்கிற அளவுக்கு வரணும். அதாவது கேப், ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்குண்டான கேப். இது பாருங்கள், கண்டிப்பாக 99% நமக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முடியும் போது எல்லோரும் நினச்சிக்கிறீங்க இந்த ஸ்பாட் இங்கே இருக்கிற இடத்துக்கே ஃப்யூச்சர் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன்ட்டு இல்லை. இந்த கேப் 40 புள்ளிகள் அப்படிங்கிறது நில் ஆகும், அதாவது 0 ஆகும் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். எங்கே வேணாலும் மார்க்கெட் முடியும் போது ஸ்பாட்டுக்கு தான் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அட்டவணைப்படி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வேல்யூ படி இது நம்ம 0 ஹீரோ ஸ்ட்ரைக் ஏதாச்சும் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை பார்க்கலாம். வேல்யூம் பேஸில் பார்த்திங்கன்னா 23,800 கால் 800 புட் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் சந்தை இருக்கிறாங்க. அப்படின்னா மார்க்கெட் முதல்ல 23,800, ரெண்டு பேர்த்தோட ஹையுமே 136 அப்படிங்கும்போது 23,936, இந்த பக்கம் 23,660. இந்த ஜோனுக்கு வெளியில் மார்க்கெட் போனால் மட்டும்தான் இதோட கட்டுப்பாட்டு எல்லை மீறி போவதாக அர்த்தம். அதே போல் க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டா 23,850, இந்த பக்கம் 23,718. இந்த ஜோனை கடந்து போனால் தான் இவங்க கட்டுப்பாட்டு எல்லையை அடைய முடியும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளணும். அப்போ இதற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கால் தனிப்பட்ட முறையில் செல்லடிச்சிருந்தாலும் புட் தனிப்பட்ட முறையில் செல்லடிச்சிருந்தாலும் இதற்கு உட்பட்டு இருக்கிற வரை அவங்களுக்கு இம்பேக்ட்னா அவங்களுக்கு லாஸே வராது. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 130 புள்ளிகள். அப்போ 23,930 இந்த பக்கம் 23,670 இதனை கடக்கும் பொழுது தான் இவங்களுடைய கட்டுப்பாட்டு எல்லையை மீறுவதாக அர்த்தம். அதனால் சந்தை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை முதலில் பார்த்து முடிவு பண்ணுங்கள். அதனால் இந்த எல்லைக்குள்ளே இருக்கிறது அதிகமாக 0 ஆர் ஹீரோ இம்பேக்டட் வரும். அதாவது 23,720. அப்போ இதற்குட்பட்டு ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தா 23,750, 23,800, 23,850 இந்த ஸ்ட்ரைக்கு தான் ரொம்ப இம்பேக்டடான ஸ்ட்ரைக்காகலாக இருக்கும். இன்னும் எடுக்கணும்னா 23,700 எடுக்கலாம். அப்போ இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் முக்கியமாக ஐடிஎம் ஆப்ஷன் ஆர் ஓடிஎம் ஆப்ஷனாக மாறிருக்கும். ஓடிஎம் ஆப்ஷன் ஐடிஎம் ஆப்ஷனாக மாறிருக்கும். இல்லை ஐடிஎம் ஆப்ஷனே ஓடிஎம்மாக மாறி திருப்பி ஐடிஎம்மாக மாறிருக்கும் வாய்ப்புகள் உள்ள ஸ்ட்ரைக்கு. அப்போ இதனை நம்ம முக்கியமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்தது பார்த்தா 23,700 புட் 750 புட் இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். அப்படிங்கும்போது 23,800 கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் மாறுபாடாக இருக்கும். இது மல்டிபிள் ஹெட்ஜ், அதாவது முதல் ஸ்ட்ரேடல், அதுக்கப்புறம் ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். பார்த்தா நம்மளுக்கு வேல்யூம் அப்படின்னு பார்த்தா ஒரு 50 நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 50 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த இதிலேருந்து 23,850 கால், 900 கால், 24,000 கால் அப்படியெல்லாம் இருக்குது. வேல்யூ பேஸில் பார்க்கலாம்.
1,00,000 அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கிறோம். அதில் என்ன ஸ்ட்ரைக்கு இருக்குன்னு பார்க்கலாம். 23,800 கால் 800 புட், 700 கால் அப்படிங்கிறது ஐடிஎம் கால், 23,750 ஐடிஎம் கால், 23,900 புட் அப்படிங்கிறது இந்த மணி புட் ஆப்ஷன். அப்போ மார்க்கெட் 23,700 இந்த பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நமக்கு 23,800 புட் ஆப்ஷன் தான் குறைந்த புட் ஆப்ஷனாக இருக்கிறது. அதாவது ஓடிஎம் புட் ஆப்ஷனாக இருக்கணும். ஆனால் இங்கே ஓடிஎம்மே நம்மளுக்கு வரல. 750 இருக்குது. ஆனால் அது 1,00,000 அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே இருக்காங்க. அடுத்தது ஒரு அவுட் த மணி கால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுலேயும் 23,800 கால் தான் ஒரு அவுட் த மணி காலாக இருக்கிறாங்க. அப்போ இது ரொம்ப மேஜர் இம்பேக்டட். 23,800 கால் பற்றி தான் ஒரு இம்பேக்டடை ஏற்படுத்தும். இதில் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. அதாவது அட் த மணி மீட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 51.77. இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 26 புள்ளிகள். அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த 26 புள்ளிகள் பார்த்தீங்கன்னா அப்போ 60 to 65 ரூபாங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கிறக்கு வாய்ப்பு. அப்போது இப்போதைக்கு அட் த மணியோட மீட்டிங் பாயிண்ட் 60 to 65 இருக்காங்க. இது அதிகரிக்கிறதா இல்லை குறைகிறதா அப்படிங்கிறத பாருங்கள். குறைந்தால் எவ்வளவு சதவீதம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி குறைகிறதுன்னு பாருங்கள். 9, 15 to 10, 11, 12, 1, 2, 3, 30. அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்கணும். முதல்ல வந்து எஸ்டர்டே ஹை அல்லது எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதற்கு அப்பாற்பட்டு இருக்கும்போது தான் அதனுடைய தாக்கம் மாறுபடும். அதே மாதிரி வீக்லி ஹை, அதாவது லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோ, திஸ் வீக் ஹை, திஸ் வீக் லோ, இது ரொம்ப முக்கியம். இது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்துங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.